பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நாள் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, வேதத்திலே உபாகமத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 27 வசனம் இப்படி சொல்லுகிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அழகா வேதம் சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடைக்கலம் இல்லாத ஒரு இடத்துல, அடைக்கலம் கிடைக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இறங்கி வருகிறார். நிறைய நேரம் யோசிக்கிறோம், எனக்கு எங்க உறவினர்கள் அடைக்கலமா இருப்பாங்களா, என் நண்பர்கள் எனக்கு அடைக்கலமா இருப்பாங்களா, நான் எதிர்பார்க்கிற என்னுடைய பெற்றோர் எனக்கு அடைக்கலமா இருப்பாங்களா, பிள்ளைகளை அடைக்கலமா இருப்பாங்களா, அப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாம் ஒரு நாள் வரும்போது அந்த அடைக்கலத்தை மறந்து போய் விடுகிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் அவர் இருக்க விரும்புகிறார். அநாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தினார். 430 வருஷம் எகிப்தில அடிமைப்பட்டிருந்தவங்க 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் நடந்து வராங்க. கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். எத்தனையோ சத்துருக்களை சந்திக்கிறாங்க, எத்தனையோ கொடிய மனிதர்களை சந்திக்கிறாங்க, எத்தனையோ முறை போராட்டத்துக்குள்ளே கடந்து போறாங்க, எத்தனையோ முறை இல்லாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனா ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். தருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநாதி தேவன் நம்முடைய அடைக்கலம். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க தான் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம், நீங்க தான் என் குடும்பத்துக்கு அடைக்கலம், நீங்க தான் எனக்கு அடைக்கலம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் நமக்கு அடைக்கலமா இறங்கி வருவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம் என்ற வசனத்தின்படி நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க, நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.